ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சலவை தொழிற்சாலையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டில் 2003ஆம் வருடம் ஒரு டையிங் ஃபேக்டரியில் நடந்த திகில் நிகழ்வுங்க. திருப்பூரில் எப்படி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட டையிங் மற்றும் சலவை தொழிற்சாலைகள் இருக்கோ அதே அளவுக்கு பெருந்துறை மற்றும் ஈரோடு மாநகரங்களுக்கு அவுட்டோர் பகுதியிலும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சலவை தொழிற்சாலையில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2003ஆம் வருடம் சபரீஸ் அப்படிங்கிற ஒரு வாலிபர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறாருங்க. நிறைய தொழிற்சாலைகளுக்கு ஏறி இறங்கியும் கூட கல்லூரி முடிச்சிருந்தாலும் கூட சரியான வேலை கிடைக்கவே இல்லைங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சலவை தொழிற்சாலையில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரீஸ் அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்கிறாருங்க. இந்த டையிங் ஃபேக்டரி அப்படிங்கிறது எப்போதுமே திருப்பூராக இருந்தாலும் சரி, ஈரோடாக இருந்தாலும் சரிங்க, சிட்டிக்கு மத்தியிலேயோ அல்லது மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய பகுதியிலேயோ வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவுட்டர் பகுதி, அதாவது சிட்டியை விட்டு தள்ளி ஏதாவது ஒரு லோன்லி பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டையிங் ஃபேக்ட்ரிஸை வைப்பாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தா இந்த பொல்யூஷன் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த சபரீஸ் அப்படிங்கிறவரும் ஈரோடு மாநகரத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டையிங் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது எல்லா அலுவலகத்திலையும் சொல்கிற மாதிரியே ஸ்டாஃப் வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பதிலாக சபரீஸ் அப்படிங்கிறவர் அந்த டையிங் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ச் ஆப்ரேட்டர், அதே மாதிரி பாய்லர் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒர்க் இருக்குது, போய் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சபரீஸ் அப்படிங்கிறவரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சபரீஸ் அப்படிங்கிறவருக்கு பகல் டியூட்டி கிடையாதுங்க. இரவு டியூட்டிக்கு தான் ஆள் வேக்கண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரவு டியூட்டி தான் ஜாயின் பண்ணணும். ஒரு 15 நாள் 2 வாரம் வந்து இரவு டியூட்டிக்கு வாங்க, அப்புறம் வந்து டே டைமுக்கு மாற்றி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லியிருக்காருங்க. அதை கேட்ட உடனே இந்த நபரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு முதல் நாள் அந்த டையிங் ஃபேக்டரிக்கு வந்து டியூட்டிக்காக நைட் டியூட்டிக்காக போகிறாருங்க. பகல் நேரம் முழுவதுமே அந்த டையிங் ஃபேக்டரியில் நூற்றுக்கணக்கான நபர்கள் வேலை செய்தாலும் கூட இரவு டியூட்டிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்கள் மிகவும் குறைவாக தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி எதுவுமே தெரியாது இல்லையா. இந்த லாட் செக்கிங் சொல்லுவாங்க. துணியை வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க, அதை வச்சு எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஒர்க்கை தான் இந்த சபரீஸ் அப்படிங்கிறவருக்கு முதல் நாள் கொடுத்துருக்காங்க. அப்படி வேலை செய்யக்கூடிய அந்த நைட் டியூட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா இரவு ஒரு 10 மணிக்கு போயிட்டு காலையில் ஒரு 5 மணி 5:30 தோராயமாக வீட்டுக்கு வந்துடலாங்க. அதே மாதிரி அந்த நைட் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 12 பேர் மட்டும்தாங்க இருப்பாங்க. அந்த விஞ்ச் ஆப்ரேட்டர், பாய்லர் ஆப்ரேட்டருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெஷினுக்கும் அது வந்து ராட்சத மெஷின்களுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஏக்கருக்கு ஒவ்வொரு மெஷினும் கம்பீரமாக இருக்கும். அவ்வளோ பெரிய மெஷினுக்கு 1 அல்லது 2 பீப்புள்ஸ் வந்து இருந்தால் போதுங்க, தானாக ரோபோட் மாதிரி அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். இந்த நேரத்தில் இந்த சபரீஸ் அப்படிங்கிறவருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லாட் செக் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோர் ரூமில் எடுத்து போய் இவரை விடுறாங்க. அந்த ஸ்டோர் ரூமில் இவருக்கு துணையாக யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு டியூட்டிக்கு ஆட்கள் குறைவு அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் பொறுத்து ஒவ்வொரு லாட்டாக பிரித்து எடுத்து வைப்பா, நீ மட்டும்தான் இந்த ஸ்டோர் ரூமில் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த சபரீஸ் அப்படிங்கிற ஒரு நைட் டியூட்டிக்கு வந்திருக்காரு இல்லையா, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் மிகவும் பரிச்சயமான புது நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே புது நபர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் ஆப்ரேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட 1-2 எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தாலும் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புது முகங்கள் தாங்க. இந்த நேரத்தில் சபரீஸ் அப்படிங்கிறவர் அந்த ஸ்டோர் ரூமில் அந்த லாட்டை பிரிக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக இந்த நைட் டியூட்டி டைமில் 12:30 மணிக்கு ஒரு டீ டைம்ங்க, 3 மணிக்கு ஒரு டீ டைம், எல்லாருமே ஒரு இடத்துல கூடி வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடுவாங்க. அப்படி அந்த முதல் நாள் இரவு 12:30 மணிக்கு எல்லாருமே ஒன்று கூடி டீ சாப்பிடும் போது அங்கே மொத்தமாக வேலை செய்யறது ஒரு 12 பேர் தாங்க. அந்த 12 பேரில் ஒரு 35 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபரோடு இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் நல்லா பழகிடுறாருங்க.
அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் அன்னைக்கு செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பாய்லர் ஆப்ரேட்டர். பாய்லர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விறகு எடுத்து இந்த 2003 காலகட்டத்தில் எல்லாம் இப்போல்லாம் லேட்டஸ்ட் நிறைய பாய்லர்ஸ் வந்துருச்சு. அப்போதெல்லாம் விறகு எடுத்து உள்ளே வந்து நெருப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாய்லரே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய ஸ்டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி முழுவதும் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த பாய்லர் ஆப்ரேட்டராக தான் அந்த 35-40 வயது இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த சபரீஸ் மற்றும் அந்த 40 வயது இருக்கக்கூடிய நபர் உடனே அட்டாச் ஆயிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவரும் இந்த வேலைக்கு வந்து 3 நாட்கள் தாங்க ஆச்சு. அதற்கடுத்து டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுடைய வேலையை செய்ய மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் இந்த லாட் செக் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து அந்த பாய்லர் அப்படிங்கிறது எப்பயுமே ரூம்குள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் காத்தோட்டமாக வெளிப்பகுதியில் தான் இருக்கும். அந்த இடத்த இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் அவருடைய இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நேரடியாகவே பார்க்க முடியுங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த விஞ்சு பாய்லர் அங்கே இருக்கக்கூடிய ராட்சத மிஷின்கள்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பக்கத்திலிருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் கூட அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சத்தம் கேட்கவே கேட்காதுங்க. அந்த அளவுக்கு அந்த எந்திரங்களினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த சூழலில் தான் அந்த முதல் நாள் 12:30 மணிக்கு டீ டைம்லாம் முடிச்சுட்டு யதார்த்தமாக அந்த பாய்லரில் வேலை செய்யக்கூடிய அந்த 40 வயது நபர் இருக்கக்கூடிய நண்பர்னே வச்சுக்கலாமே, அவரை வந்து சபரீஸ் அப்படிங்கிறவர் இந்த லாட் செக்ஷன்லேருந்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது இவரும் சின்னதாக ஒரு புன்முறுவல் காமிச்சிட்டு சைகில ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சபரீஸ் அப்படிங்கிறவருக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் ஒன்றுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டீ டைம் 12:30 மணி வரைக்குமே அந்த பாய்லர் இருக்கக்கூடிய 40 வயது இருக்கக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் டீ டைம் முடிஞ்சு ஒரு 10 நிமிடத்திலேயே அவருக்கு பக்கத்தில் ஒரு 23-24 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்மணி கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றியே அந்த பாய்லர் சுற்றியே வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சபரீஸ் அப்படிங்கிறவர் கூப்பிட்டு சத்தம் போட்டு பேசினாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரல் வந்து கேட்காது. அப்போது சபரீஸ் என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, மனசுக்குள்ளேயே தான் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் இருக்கும், அவருக்கு ஏதோ ஒரு லேடி, அதாவது நைட் டியூட்டிக்கு வந்திருக்கக்கூடிய லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு போட்டிருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அவரை வந்து பார்த்தீங்கன்னா சைகை காமிச்சிட்டே இருக்காருங்க. அதற்கடுத்து அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய நபரை சுற்றியே அந்த பாய்லரை சுற்றியே இவர் வந்து கொஞ்ச நேரம், அதாவது அந்த பாய்லருக்கு 10 நிமிடம் 20 நிமிடங்கள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விறகை ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அதற்கு பின்பு ஒரு ஸ்டீல் இரும்பு சேர் ஒன்று இருக்கும், அதில் உட்காந்துக்கலாம். அப்படி உட்காரும் போதெல்லாம் இவர் பக்கத்துலேயே அந்த பெண்மணி இவரை உத்து பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்திருக்குங்க. இதையெல்லாம் பார்த்த பின்பு கரெக்டாக 3 மணி தோராயமாக ஆகும்போது மறுபடியும் டீ டைம் வருதுங்க. அந்த நேரத்தில் டயர்டாக போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைந்து பார்க்கும்போது அந்த நபர் என்னடா பொழப்புது, எந்நேரம் விறகெடுத்து போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சபரீஸ் அப்படிங்கிறவரும் சடைஞ்சுக்கிறாருங்க. உங்களுக்காவது பரவாயில்ல, நான் தான் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருக்கேன், உங்களுக்கு தான் கூட வந்து வயசு பொண்ணு ஒன்று கூடவே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் யதார்த்தமாக சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே டக்குன்னு சபரீஸை திரும்பி பார்த்த அந்த நபர், வயசு பொண்ணு கூட இருக்கா, யாரா கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் இங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒரு பெண்ணோட சேர்த்து தான் நீங்கள் வேலை செஞ்சுருந்தாங்க, அந்த பெண் வந்து உங்களை சுற்றி வந்துகிட்டே இருந்துச்சு, டீ சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் சபரீஸ் கிண்டலாக கேட்டிருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த நபர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவன் ஏதோ கிண்டலுக்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருசுப்படுத்தாமல், உனக்கு வேறு வேலையே இல்லைடா, நான் மட்டும் தான்டா பாய்லர் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சபரீஸ் அப்படிங்கிறவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவர் வந்து வேணும்னே கிண்டல் அடிக்கிறாருன்னு இவர் நினச்சிக்கிட்டாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, இவன் வந்து சும்மா வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறான்னு அவர் நினச்சிட்டாரு. அதற்கடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய பிளேஸ்க்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் பண்ணும்போது தான் இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் மறுபடியும் யதார்த்தமாக அந்த பாய்லர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இளம் பெண்ணை பார்த்துருக்காருங்க. அப்படி பார்க்கும்போது டீ டைம் முடிஞ்சு வந்த பின்பு அந்த நபர் மட்டும், அந்த 40 வயது இருக்கக்கூடிய நபர் மட்டும்தாங்க பாய்லருக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த விறகெல்லாம் போட்டுட்ருக்காரு. அந்த இளம் பெண்மணியை காணோம். குழப்பத்திலே இருந்துட்டு காலையில் 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அன்றைய நாள் கூட இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு டியூட்டியில் ஆண்களும் ஒரு 6 பேர் இருந்தாங்கன்னா பெண்கள் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டாருங்க. ஏன்னா இவரும் புதுசு தானே வேலைக்கு. ஸோ அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிஞ்சுங்க. இந்த சூழலில் எப்போதும் போல மறுபடியும் 2 நைட் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம்லேயே அவரை வந்து எடுத்து போய் போட்டிருக்காங்க, தனிமையாக தான் போட்டிருக்காங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் ஆப்ரேட்டிங்லேயே இருந்திருக்காரு. ஆனால் முதல் நாள் பார்த்த அந்த இளம் பெண்மணியை மறுபடியும் 2 நாட்களில் அந்த நபர் வந்து பார்க்கவே இல்லைங்க. அதற்கடுத்து சரி அந்த நாள் மட்டும்தான் ஹெல்ப்புக்கு ஆள் கொடுத்துருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்மணி அப்படி நினச்சிக்கிட்டே அசால்ட்டாக விட்டுட்டாருங்க. 3 நாள் கழித்து 4வது நாள் நைட் டியூட்டிக்கு இந்த சபரீஸ் அப்படிங்கிறவர் அங்கே வரும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, சபரீஸ் இன்னைக்கு பாய்லர் ஆப்ரேட்டிங் நீ தான் பண்ணணும், அந்த நபர் வந்து என்ன காரணம்னே தெரியல லீவ் போட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 2003ஆம் காலகட்டத்தில் அப்போது தான் செல்ஃபோன் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருந்த காலகட்டங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட செல்ஃபோன் இருக்கும், நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்காது. அந்த காரணத்தினால இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர், அந்த 40 வயதுக்கு நபரும் செல்ஃபோன் இல்லை, சபரிகிட்டையும் செல்ஃபோன் கிடையாது. ஸோ அதற்கடுத்து சரி நம்மளுக்கு என்ன, இன்னைக்காவது வந்து வேறு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, பாய்லர் ஆப்ரேட்டிங்கில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரீஸ் அப்படிங்கிறவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாருங்க.
இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நைட் டியூட்டியில் ஒரு 4 பெண்கள் ரெகுலராக வந்து வேலைக்கு வருவது வழக்குங்க. அந்த பெண்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு அறை இருக்கும். அந்தந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலையை. அந்த நேரத்தில் அந்த 4 பெண்களில் மாலதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் வந்து இந்த 2 டைம் டீ எல்லாம் எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுப்பது வழக்கங்க. அதன் மூலியமாக அந்த மாலதி அப்படிங்கிற அந்த அக்கா கிட்டையும் இந்த சபரீஷ் அப்படிங்கிறவருக்கு நல்ல பழக்கங்க. இந்த நேரத்திலிருந்து தான் இந்த சபரீஷ் அப்படிங்கிறவருக்கு அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. முதல் முறையாக அந்த பாய்லரில் எப்படி விறகெல்லாம் போடணும், எவ்வளவு நிமிடங்கள் கழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த சபரீஷ் அப்படிங்கிறவரு அந்த 12:30 மணி வரைக்கும் கரெக்டாக அந்த விறகெல்லாம் எடுத்து பாயில் எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த 12:30 மணி தோராயமாக இந்த மாலதி அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடுவதற்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அறையில் போய் அன்றைய நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 11 பேர் தான் இருக்காங்க. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரும்போது கரெக்டாக ஒரு 1:15 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் சபரீஷ் அப்படிங்கிறவர் பாய்லருக்கு விறகெல்லாம் ஏற்றிக்கிட்டு சேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரை தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த பாய்லருக்கு பக்கத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அங்கேருந்து ஒரு 20 அடி தூரத்தில் போனோம் அப்படின்னா அந்த பாய்லருக்கு போடக்கூடிய விறகு எடுக்கக்கூடிய குடோன் இருக்கும். அதற்கடுத்து போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக மரங்கள் தான். ஏன்னா டையிங் ஃபேக்ட்ரி அப்படின்னாவே பெரும்பாலும் காடுகள் மாதிரி தான் இருக்கும். தள்ளி தான் ஒவ்வொரு பில்டிங் இருக்கும். அந்த மாதிரி அந்த பாயிலிருந்து 20 அடி தூரத்தில் அந்த குடோனுக்கு போகக்கூடிய வழியில் இடைப்பட்ட இடத்துல இருட்டாக தான் கொஞ்சம் இருக்கும். லைட் வந்து பார்த்தீங்கன்னா டிம்மாக தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த சபரீஷ் அப்படிங்கிற நபர்களை கை காமிக்கிறாங்க. சைகில வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலதி அப்படிங்கிற பெண் கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து பேசினா வந்து சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி விறகு எடுக்க தான் கூப்பிடுறாங்களாட்டிருக்கு, நம்ம போய் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கம்பி ஒன்று இரும்பு கம்பி ஒன்று வச்சுருப்பாங்க. விறகெல்லாம் உள்ளி தள்ளி விடுவதற்காக பாய்லருக்குள்ளே அந்த கம்பியை கீழே வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலதி அக்கா அப்படிங்கிற கூப்பிடக்கூடிய பெண்மணியை நோக்கி இவர் நடந்து போகிறாருங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சபரீஷ் நெருங்கி வர ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நோக்கி நடந்து போயிட்டே இருக்காங்க. இவரும் தன்னை எறியாமல் நிலை தடுமாறி, அதாவது இவருடைய சுயநிலைவே இல்லை, நடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலதி அப்படிங்கிற பெண் கூப்பிடக்கூடிய இடத்தை நோக்கி நடந்து போயிட்டே இருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த விறகு கூட இருக்கக்கூடிய பகுதியும் தாண்டி இருட்டாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கக்கூடிய செடிகொடிகளை நோக்கி அந்த மாலதி அப்படிங்கிற பெண் நடந்து போகிறாங்க. அதே சூழலில் இந்த சபரீஷ் அப்படிங்கிறவரும் அந்த பெண்மணியை பின்னோக்கி நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த சபரீஷ் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஐயனார் பக்தருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குலதெய்வமான ஐயனாருக்கு பூசாரி குடும்பம் அப்படின்னே சொல்லலாங்க. அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஐயனார் கோவிலுக்கு தீபம் ஏற்றுவது, இந்த பூஜையெல்லாம் செய்வது இந்த சபரீஷ் அப்படிங்கிற நபர் தாங்க. இந்த பூசாரி வம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர். அந்த காரணத்தினால இந்த சபரீஷ் அப்படிங்கிறவருக்கு ஐயனார் அப்படிங்கிற அந்த கடவுள் மேலே தீராத பற்று இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பையன் அந்த மாலதி அப்படிங்கிற பெண்மணி கூப்பிடக்கூடிய அந்த பகுதியை நோக்கி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தன்னிலை அறிந்து அந்த சபரீஷ் அப்படிங்கிறவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது முதுகுல யாரோ ஓங்கி பலார்னு அடிச்ச மாதிரி இந்த சபரீஷ் அப்படிங்கிறவர் உணர்ந்திருக்காருங்க. டக்குன்னு யாரா இவ்வளோ வேகமாக அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியில் துடிக்க திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. அதற்கு பதிலாக இவருக்கு பக்கத்தில் இருந்து முதுகில் அடித்த அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரத்தில் நல்ல முறுக்கு மீசையோடு ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு வயதான நபருங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உருமாக்கட்டு கட்டிக்கிட்டு உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சட்டையே இல்லைங்க, லுங்கியை ஏற்றி கட்டின மாதிரி இந்த சபரீஷ் அப்படிங்கிற நபரை பார்த்து சைகையில் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி பார்க்குறாருங்க. அப்போது இந்த சபரீஷ் அப்படிங்கிறவருக்கு இந்த ஆளை நம்ம பார்த்ததே இல்லையே, இவ்வளவு வயசான நபர் கம்பீரமான முறுக்கு மீசையோட வெற்று உடம்போட நம்மளை கூப்பிடுறாரு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே முன்னோக்கி போயிட்டு இருந்த மாலதி அக்கா கிட்ட சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி பார்க்குறாருங்க. அங்கே திரும்பி பார்க்கும்போது இவரை சைகை காமிச்சு கூட்டிகிட்டு போன அந்த மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணை அங்கே காணுங்க. இதையெல்லாம் பார்த்த சபரீஷுக்கு குழப்பம் அடைஞ்சிட்டாருங்க. அதே நேரத்தில் முதுகுல வந்து யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலியும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மாலதி அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயதானவரை திரும்பி பார்த்துட்டு இங்கே திரும்புறதுக்குள்ளே காணும். அந்த இடம் ஃபுல்லாகவே வெற்றி இடம் தான். கண்டிப்பாக இந்த பெண் சபரீஷ் அப்படிங்கிற இந்த நபரை தாண்டி எங்கேயும் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது காற்றில் கரையிற மாதிரி அந்த பெண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இந்த பெரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாலதி இருந்த இடத்தை நோக்கி திரும்பி சைடில் திரும்பி பார்க்குறாருங்க. அந்த முறுக்கு மீசை கம்பீரத்தோடு இருந்த அந்த வயதான நபரையும் காணுங்க. குழப்பத்தோட வேகமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா பாய்லரை நோக்கி ஓடி வந்துடுறாருங்க. பாய்லரை நோக்கி ஓடி வரும்போது தான் இவருக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க. ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாய்லருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி, அதாவது ஆப்போசிட் சைடில் போனோம் அப்படின்னா அந்த மாலதி அக்கா வேலை செய்யக்கூடிய குடோன் இருக்குங்க. அங்கே போய் பார்த்துட்டு வரலாம், உண்மையிலேயே நம்மளை மாலதி அக்கா தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது இந்த மாலதி அப்படிங்கிற பெண் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த செவிட்டினுடைய ஓரத்தில் ஒரு ஸ்டூலில் வந்து பார்த்தீங்கன்னா அரை தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இரவு நேரத்தில் இந்த மாதிரி அந்த ஃப்ரீ டைமில் தூங்க விடுவாங்க. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு பெரிய அதிர்ச்சிங்க. இந்த சபரீஷ் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் நெருங்கி வந்ததை பார்த்த உடனே மாலதி அப்படிங்கிற பெண் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அக்காவை எதுக்கு பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா நீங்கள் தானே விறகு எடுக்க போலாம்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பெண் சொல்கிறாங்க, நீ வேற ஏறப்பா, என் வேலையே பெருசாக கிடக்குது, தூக்கம் வந்துச்சுப்பா, உடம்பு வலிக்கிறனால தூங்கிட்டேன்ப்பா, நான் எங்கப்பா வந்தேன், உனக்கு வேற வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசின உடனே இவர் அப்போது தான் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடும் பயத்தோடும் அந்த பாய்லர் பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிட்டாருங்க. அன்றைய நாள் டியூட்டி முடிச்ச உடனே சபரீஷ் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடய அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. நடந்த விஷயங்கள் யாருக்கிட்டையுமே, அதாவது மேனேஜர்கிட்டையோ வேற யாருக்கிட்டையும் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம், ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே நினைச்சிட்டு சபரீஷ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போயிட்டு காலையில் 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாத்ரூமுக்கு போயிருக்காருங்க. ரெஸ்ட் ரூம் போன உடனே தண்ணி எடுத்து மேலே ஊற்றும் போது தான் இவங்களுடைய முதுகில் வந்து யாரோ அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நைட்டு தண்ணி பட்ட உடனே முதுகு வந்து எரியிற மாதிரி இருந்திருக்குங்க. உடனே அந்த சபரீஷ் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய அம்மாவுக்கு குரல் எழுப்பி, அம்மா வாமா, முதுகு வலிக்குதுமா, முதுகு தேய்ச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களுடைய அம்மா பாத்ரூம்குள்ளே வந்த உடனே பெரிய அதிர்ச்சியோடு சபரீஷை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஆச்சு, முதுகுல என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுடைய அம்மா பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. அந்த சபரீஷ் அப்படிங்கிற நபருடைய முதுகுல ஏதோ ஒரு நபர் ஓங்கி 5 விரலும் அடித்த மாதிரி பதிஞ்சு போயிருக்குங்க. ஆனால் ஒரு மனிதன் அடித்த கை அச்சு மாதிரியே தெரியலீங்க. கொஞ்சம் பிரம்மாண்டமாக அவருடைய முதுகு முழுவதுமே அந்த 5 அச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் இந்த மாதிரி இருந்தவங்க அடித்தாங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த மாதிரி அச்சு, அப்படியே அந்த ரத்தம் கந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்சி அடிச்சிருக்குங்க. இதை பார்த்த உடனே சபரீஷனுடைய அம்மா எங்கே போய் விழுந்த, யார் இதை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நள்ளிரவில் நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இவங்க பூசாரி குடும்பம் அப்படிங்கிற காரணத்தினால நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லர் பக்கத்தில் ஒரு இளம் பெண்ணை பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய நாளே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டியூட்டியை விட்டு வர்றதுக்குள்ளேயே அந்த பெரியவர் மாதிரி யாராவது வேலைக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சபரீஷ் போய் செக் பண்ணி பார்த்துருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த 3 நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய நண்பரான அந்த 40 வயது இருக்கக்கூடிய வாலிபரை சுற்றி ஒரு இளம்பெண் போனாங்க இல்லையா, அந்த இளம்பெண்ணும் அங்கே வந்த மாதிரியே இந்த அவர் நல்லா படிச்சிருக்கனால அட்டனன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே தெரிந்த நபர்கள் தாங்க. புதுசாக இந்த 4 நாட்களுக்குள்ள அந்த இளம்பெண் வந்த மாதிரியோ இந்த பெரியவர் வந்த மாதிரியோ எந்தவித ரெக்கார்டும் இல்லைங்க. ஏன்னா உள்ளே என்ட்ரி ஆகும்போதும் அட்டனன்ஸ் எழுதி கையெழுத்து போட்டு போகணும், வெளியே போகும்போதும் எல்லாரும் கையெழுத்து போட்டு போகணும், அதையெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட 3 நாட்களுக்கு முன்னாடி அந்த பாய்லர் ஆப்ரேட்டராக இருக்கக்கூடிய நண்பர் பக்கத்தில் இளம்பெண் வந்தது, அப்புறம் இப்போது ஒரு பெரியவர் முறுக்கு மீசையோடு என்னை வந்து ஒரு பெண் கூட்டிகிட்டு போகும்போது சட்டார்னு என்னை முதுகில் அடித்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்களுடைய அம்மா குளிக்க வச்சு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐயனார் கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாய்லரில் விறகெடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி அக்கா உருவத்தில் கூட்டிகிட்டு போனது ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தாங்க, ஆவியோ பேயோ. அதையெல்லாம் தெரிஞ்சுதான் இதற்கு மேலே சபரீஷ் தொடர்ந்து அந்த பெண் பின்னாடியே போனார் அப்படின்னா ஏதாவது ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்கூட்டியே அறிஞ்சு ஐயனார் உருவத்தில் அந்த பெரியவராக வந்து முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாக தட்டுனதே அந்தளவுக்கு ரத்தம் கந்தி போய் அந்த அளவுக்கு அச்சு இருந்திருக்குங்க. அந்த முறுக்கு மீசையோடு இருந்தவரும் ஐயனார் தான் அப்படிங்கிறது அப்போது தாங்க அந்த கோவிலில் இருந்து அவங்களுடைய அப்பா எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக வேண்டாம், வேற கம்பெனி பாரு அப்படின்னு சொல்லியும் கூட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் திருப்தியே இல்லைங்க. ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் மறுபடியும் அடுத்த நாளும் நைட் டியூட்டிக்கு வேலைக்கு போகிறாருங்க. போகும்போது இவன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயனார் கோவிலினுடைய விபூதியை பாக்கெட்டில் வச்சு விட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு எடுத்து பூசிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தாங்க வேலைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சபரீஷ் அப்படிங்கிறவர் அன்றைய நாள் அட்டனன்ஸ்லாம் போட்டு அன்றைய நாளும் இவருக்கு பாய்லரில் தாங்க வேலை கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த 3 நாள் வேலைக்கு வந்தவர் தாங்க, அதுக்கு பின்னாடி வேலைக்கே மறுபடியும் வரல. அன்றைய நாள் அந்த பாய்லரில் போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சபரீஷ் அப்படிங்கிறவர் உண்மையிலேயே தன் பக்கத்தில் இருந்தது மோகினி அப்படிங்கிற ஆவிதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற வகையில் ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. கரெக்டாக அன்றைய நாள் முழுவதுமே ஃபர்ஸ்ட் டியூட்டி, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டீ டைம் 1 மணி 1:30 மணி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ஸ் மாதிரி எந்தவித பிரச்சனையும் இவருக்கு இல்லைங்க. அதற்கடுத்ததை பெரிதுபடுத்தாமல் சபரீஷ் அப்படிங்கிறவரும் அவருடைய இயல்பான வேலையை செய்ய ஆரம்பிச்சாருங்க. 3 மணி தோராயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே அசந்து தூங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்போது அந்த இரும்பு சேரில் கடைசி அந்த பாய்லரில் விறகெல்லாம் போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த கம்பி மாதிரி இருக்கும் அதில் வந்து கன்னத்தை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்காருங்க, அரை தூக்கம். ஏன்னா பாய்லரில் நெருப்பு பெரியதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலையை அந்த கம்பி கீழே வச்சு கீழே அந்த சேரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் உட்காந்துருக்கக்கூடிய அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் பக்கத்தில் ஒரு இளம் பெண்மணி ஒரு ப்ரௌன் கலர் சேரின்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டு நெருங்கி பக்கத்தில் அந்த பாய்லருக்குள்ளே போகுதுங்க, அந்த பாய்லர் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே. இதை பார்த்த உடனே இவர் தூக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவர் தூக்கத்திலிருந்து டக்குன்னு வெளியே வரவும் முடியலைங்க. அந்த நேரத்தில் தான் இவரை எரியாமல் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது பெண்ணாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை எரியாமல் அந்த வலது கை வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலினுடைய திருநீர் பக்கத்தில் இப்படி கையை வைக்கிறாருங்க. வச்ச அடுத்த நொடியே இவர் இயல்பான நிலைக்கு வந்து டக்குன்னு யார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த
நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்லர் நோக்கி போயிட்டு இருந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்லர் சொன்னேன் இல்லையா ஒரு 200 அடிக்கு தூரமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா பெரிய ஃபேக்ட்ரினால அவ்வளோ பெரிய இது இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பெண்ணுடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் துரத்தி போயிட்டே இருக்காருங்க. அங்கேருந்து நேராக அந்த விறகு எடுக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே மாலதி அக்கா உருவத்தில் கூட்டிகிட்டு போச்சு இல்லையா, அந்த சைடு போயிட்டு அப்படியே மின்னல் வேகத்தில் இங்கிருந்து கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. புயல் வேகத்தில் போகுதுங்க. இதை பார்த்த அடுத்தனுடைய அரண்டடிச்சு இந்த மாலதி அப்படிங்கிற பெண் இருக்கக்கூடிய ரூமுக்கு ஓடி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க சபரீஷ் அப்படிங்கிறவர். இந்த நேரத்தில் இந்த சபரீஷ் அப்படிங்கிறவர் கத்துனதை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டம் கூடி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 3 நாட்கள் அந்த இளம் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பாய்லர் இருந்த அந்த நபரை சுற்றி வந்தது, இவரை வந்து கூட்டிகிட்டு போனது, அந்த பெரிய ஒரு உருவத்தில் வந்து முதுகல் அடிச்சது, எல்லா விஷயங்களையும் பயத்தோடு அழுதுகிட்டே சொல்லிட்டாருங்க. எல்லாருமே இவர் சொல்வதை கேட்டு கிண்டல் அடித்தாலும் கூட அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய மேனேஜர் மட்டும் இந்த சபரீஷ் அப்படிங்கிற ஒரு உட்கார வச்சு அந்த பையனை கிண்டல் அடிக்காதுங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே சந்தேகம் வந்துருச்சுங்க. என்னடா டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர் பேய் இருக்குன்னு சொல்லி கூட இப்படி இந்த பையனை உட்கார வச்சு கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. அந்த பாய்லரில் இனிமேல் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா நேரத்துலையுமே 2 பேர் வேலை செய்யுங்க, அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த மேனேஜர் வந்து சபரீஷை இருக்க சொல்லி அங்கே ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்து தூங்குப்பா, ஓனர் வந்த உடனே ஒரு சின்ன விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரீஷை அந்த குடோன்குள்ளேயே உட்கார வச்சுருந்துருக்காருங்க. காலையில் ஒரு 10 மணி தோராயமாக அந்த டையிங் ஃபேக்டரியினுடைய ஓனர் வந்த உடனே சபரீஷையும் கூப்பிட்டு போய் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. அப்போது இந்த மேனேஜர் கேட்ட மாதிரியே அந்த ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்லரில் பக்கத்தில் ஒரு இளம் பெண்ணினுடைய ஆன்மாவை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் உட்கார வச்சு டீட்டெயிலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. அவங்களுக்கு ஏதோ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சபரீஷ் நடந்த விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த மேனேஜரும் இடையில அந்த ஓனர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பாய்லருக்கு மட்டும் யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாலும் 2 நாள் 3 நாளில் போயிடுறாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்தவங்க சொல்லாமல் போயிடுறாங்க. சில பேர் சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையன் சொல்கிறத அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு போயிடறாங்க, ஒரு இளம் பெண்ணினுடைய ஆன்மா வந்து இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் புரிய ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2003ஆம் வருடம் இந்த சம்பவம் நடக்குதுங்க. அதுலேருந்து 5 வருடத்துக்கு முன்னாடி அதே பாய்லரில் ஒரு 23 24 வயது இருக்கக்கூடிய கவிதா அப்படிங்கிற இளம் பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிக்காக பாய்லரில் வந்து விறகு போடுவதற்காக அந்த லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இப்போதெல்லாம் அந்த பாய்லர் வந்து நிறைய டெக்னாலஜி வருதுங்க, ஒரு துளி நெருப்பு கூட வெளியே வராது. அப்போல்லாம் வந்து ஓப்பன் பாய்லர்னு சொல்லுவாங்க. அந்த விறகு போடக்கூடிய துவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிளம்பு மாதிரி வீசும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதற்கான சேஃப்டி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவிதா அப்படிங்கிற பெண் அந்த பாய்லரில் வந்து நெருப்பு போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த துவாரத்துலேருந்து வந்த நெருப்பு பிளம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இடம் ஃபுல்லாகவே ஹீட்டாக தான் இருக்கும். பெரும்பாலும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டையிங் ஃபேக்டரியில் வேலை செய்யக்கூடியவங்க சேரீ, அந்த பூனம் சேரீ காட்டன் சேரீலாம் கட்டி அதுக்கு மேலே ஜென்ஸ் பேஸ் போடக்கூடிய ஒரு சட்டையை போட்டுக்குவாங்க. அந்த தோற்றத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதா அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விறகு போடும்போது அங்கேருந்து வந்த ஒரு நெருப்பு பிளம்பு நல்ல உடம்பு அந்த ஹீட்டெல்லாம் இருக்கிறதுனால கப்புன்னு பிடிச்சது தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து கத்தி கதறினாலும் கூட அந்த இயந்திரங்களுடைய சத்தத்தில் கேட்கவே கேட்காதுங்க. அந்த பெண் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டும் கூட யாருமே அதை நோட் பண்ணவே இல்லைங்க. கடைசியாக அரை மணி நேரம் கழிச்சு டீ டைமில் போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் அந்த கவிதா அப்படிங்கிற பெண் சாம்பலாகி போய் கொஞ்சம் அந்த கை காலெல்லாம் கொஞ்சம் அந்த தொச்சம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தாங்க கிடச்சிருக்கு. இந்த விபத்தாகி கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் இந்த காவல்துறை வழக்கு இது இயல்பாக நடந்த இன்சிடென்ட் தானே. ஸோ அதற்கடுத்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது பழைய ஆட்கள் யாருமே வந்து இங்கே வரவே இல்லையாமுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய தற்போதைய மேனேஜரும் கூட லேட்டஸ்ட்டாக ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்தவர் தாங்க. அவருக்கும் கூட இந்த விஷயம் தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே சொல்லி நீங்கள் பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபரீஷ் அப்படிங்கிறவர் அப்போது தான் காலேஜ் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபாக அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து இந்த பையனை வச்சுக்கோங்கப்பா, டே டைமில் வந்து டியூட்டி கொடுங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபாக வச்சுங்கன்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாருங்க. அந்த நேரத்தில் சபரீஷ் அப்படிங்கிறவருக்கு இனிமேல் இந்த தொந்தரவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவோ பக்கம் வேலை கெட்டும் இப்போது அந்த ஆன்மானால நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு ஸ்டாஃபாக வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சபரீஷ் அப்படிங்கிற அந்த நபர் அந்த டையிங் ஃபேக்டரியிலேயே ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஆனால் அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த பின்பு அந்த பாய்லரில் எப்போதுமே 2 பேர் 3 பேர் ஜோடியாக நின்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கு பின்பு அந்த டையிங் ஃபேக்டரியினுடைய முதலாளி என்ன பண்ணிட்டாருன்னா நிறைய ஆன்மீக குருமார்களை கூட்டு வந்து அங்கே இரவு நேரங்கள் அதே மாதிரி இந்த லீவ் டேஸில் சாட்டர்டே சண்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம்லாம் பண்ணியும் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இருந்தாலும் கூட அந்த இளம் பெண்ணினுடைய ஆன்மா நிறைய பேருக்கு தட்டுப்பட்டுருக்குங்க. கடைசியாக ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேரளாவிலேருந்து ஒரு மாந்திரியவாதியை கூட்டு வந்து அங்கே ஒரு யாக குண்டம் நடத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பாய்லரையே வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்த வெற்றிடமாக்குங்க,
அது மட்டும் இல்லாமல் டையிங் ஃபேக்ட்ரியில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் ஒரு சின்னதாக சாமி கும்பிடுறதுக்காக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலை இங்கே வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் மாதிரி சின்ன லெவலில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகி மோகினியாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை இதெல்லாம் செய்யலை அப்படின்னா சாதாரணமாக கட்டுப்படுத்தவே முடியாது. அதையும் மீறி இந்த பாய்லர் இங்கேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் இறந்த மாதிரியே இங்கே யாராவது உயிர் பலி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகவாதி சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே இதற்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் டைம் எடுத்து அந்த பாய்லரை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ராட்சத மிஷின்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதையெல்லாம் எடுத்து அந்த ஸ்டீம் லைன்லாம் கொடுக்கணும்ல. அந்த பாய்லரை வந்து பார்த்தீங்கன்னா கிரேன் வச்சு தூக்கி வேற ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு அந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவிலை வடிவமைச்சு கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்பு தான் அந்த இளம் பெண்ணினுடைய ஆன்மா கட்டுக்குள் வந்தது. அதற்கு பின்பு யாருக்கும் தட்டுப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை 2003ஆம் வருடம் தனக்கு நடந்த இந்த திகில் நிகழ்வை நம்ம சேனலினுடைய தற்போதைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய சபரிஸ் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தில் நம்மளை மெய்சிலிர்க்க வைத்து கூஸ்பம்ப் ஏற்படுத்தின ஒரு செகண்ட் அப்படின்னா அந்த பெரியவராக முறுக்கு மீசையோடு வந்த அந்த ஐயனார் தோற்றத்தில் வந்த அந்த பெரியவர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த சம்பவத்தில் எந்த பாயிண்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.